குட் மார்னிங். இந்த வீடியோவில் நம்ம வந்து ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ் ஃபார் ஃபிசிக்கல் சயின்ஸ் இந்த பேப்பரில் வந்து ஃபஸ்ட்டு செமஸ்டர் பேப்பரில் 5th யூனிட்டில் வந்து பிக் பேங் தியரி இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பிக் பேங் தியரிங்கிற இந்த சோர்ஸ் பேசேஜ் பார்க்குறதுக்கு தேவையான கீவேர்ட்ஸை தான் வந்து நம்ம முதல்ல பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டே என்னது அப்படின்னா வந்து பிக் பேங் தியரி அப்படின்னா என்னதுன்னா இட் இஸ் எக்ஸ்ப்ளனேஷன் அபவுட் த யூனிவர்ஸ் பிகேன். ஸோ இந்த யூனிவர்ஸ் இருக்குல்ல, இந்த பிரபஞ்சம் வந்து எப்படி உருவானது அப்படிங்கிறத பற்றி படிக்கக்கூடியது தான் வந்து இந்த பிக் பேங் தியரி அப்படிங்கிறது. ரெண்டாவது வந்து மல்டிவர்ஸ்னால் என்னதுன்னா மல்டிபிள் யூனிவர்சஸ். ஸோ குரூப் ஆஃப் மல்டிபிள் யூனிவர்ஸ் சேர்ந்தது தான் வந்து மல்டிவர்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். அடுத்தது வந்து லார்ஜ் ஸ்கேல் ஸ்ட்ரக்சர். இட் இஸ் அ பேட்டர்ன் ஆஃப் கேலக்ஸீஸ். ஸோ கேலக்ஸீஸ் தெரியும்ல, அண்டம் அப்படின்ட்டு சொல்லுவோம்ல. ஸோ கேலக்ஸீஸ் அண்ட் மேட்டர் ஆன் ஸ்கேல்ஸ் மச் லார்ஜர் தேன் இண்டிவிஜுவல் கேலக்ஸிஸ் ஆர் குரூப்பிங் ஆஃப் கேலக்ஸிஸ். ஸோ இண்டிவிஜுவல் கேலக்ஸி அல்லது குரூப் ஆஃப் கேலக்ஸி இதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதனோட ஒரு பேட்டர்ன், இந்த கேலக்ஸியோட ஒரு பேட்டர்னை தான் வந்து என்னென்னு சொல்லுவோம்னா வந்து லார்ஜ் ஸ்கேல் ஸ்ட்ரக்சர் அப்படின்ட்டு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டெடி ஸ்டேட்னால் வந்து ஸ்டேபிளாக இருக்கக்கூடியது, நிலையான தன்மை அப்படிங்கிறது தான் வந்து ஸ்டெடி ஸ்டேட்டு. அண்ட் அன்வேரியிங் கண்டிஷன், அதாவது அன்வேரினா என்னது, வேரி ஆகாததுன்னா நிலையாக இருக்கக்கூடியது அப்படின்ட்டு சொல்லுவோம். இன் எ ஃபிசிக்கல் ப்ராசஸ் a theory that the universe is eternal and maintained by the கான்ஸ்டன்ட் கிரியேஷன் ஆஃப் மேட்டர். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா ஸ்டேபிளாக இருக்கக்கூடியது தான் வந்து ஸ்டெடி ஸ்டேட்டு. நெக்ஸ்ட் வந்து டார்க் எனர்ஜி, எ நியூ கைண்ட் ஆஃப் டைனமிக்கல் எனர்ஜி ஃப்ளூவிட். ஸோ டைனமிக்கல் எனர்ஜி ஃப்ளூவிடோட ஒரு புது டைப்பு. சம்திங் தட் ஃபில்ஸ் ஆல் ஆஃப் ஸ்பேஸ். ஸோ ஸ்பேஸில் உள்ள ஒரு டைனமிக்கல் எனர்ஜியை தான் வந்து என்னென்னு சொல்லுவோம்னா டார்க் எனர்ஜி அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சிங்குலாரிட்டி, எ லொக்கேஷன் இன் ஸ்பேஸ் டைம். ஸோ ஸ்பேஸில் உள்ள ஒரு லொக்கேஷன் வேர் த கிராவிடேஷ்னல் ஃபீல்ட் ஆஃப் செலஸ்டியல் பாடி இஸ் ப்ரெடிகேட்டட் டு பிகம் இன்ஃபைனைட். ஸோ செலஸ்டியல் அப்படின்னா வந்து ஆகாயம் பற்றியது அப்படின்ட்டு மீனிங். ஸோ ஆகாயம் பற்றின ஒரு ப்ரெடிக்ஷன் டு பிகம் இன்ஃபைனைட். ஸோ வந்து லொக்கேஷன் இன் ஸ்பேஸில் உள்ள ஒரு லொக்கேஷன், அதில் என்னது இருக்கும் அப்படின்னா வந்து வேர் த கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் ஆஃப் அ செலஸ்டியல் பாடி, ஆகாயத்தில் உள்ள கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி படிக்கக்கூடியது தான் வந்து சிங்குலாரிட்டி. நெக்ஸ்ட் வந்து ரீஅயனைசேஷன். ஸோ திரும்பவும் அயனைஸ் ஆகிறது அப்படிங்கிறது தான் வந்து ரீஅயனைசேஷன். த ப்ராசஸ் தட் காஸ் த மேட்டர் இன் த யூனிவர்ஸ் டு ரீஅயனைஸ் ஆஃப்டர் த லேப்ஸ் ஆஃப் த டார்க் ஏஜஸ். ஸோ டார்க் ஏஜஸ் முடிஞ்சு லேப்ஸ்னால் வந்து இரு நிகழ்வுகளுக்கு இடைப்பட்டது அப்படின்ட்டு, அதாவது முதல் நிகழ்வுக்கும் ரெண்டாவது நடக்க போகிறதுக்கும் வந்து இடைப்பட்டது. த ப்ராசஸ், இடைப்பட்ட அந்த நிகழ்வு தான் என்னென்னு சொல்லுவோம்னா வந்து ரீஅயனைஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து ஹீலியம்ங்கிறது வந்து கலர்லெஸ், அது வந்து நிறம் இல்லாதது, ஆர்டர்லெஸ் வாசனை இல்லாதது, டேஸ்ட்லெஸ் சுவை இல்லாதது, நான் டாக்ஸிக் அற்றது, இனர்ட் அண்டு மோனோட்டாமிக் கேஸ். இது வந்து ஒரு மோனோட்டாமிக் கேஸ் தான் வந்து என்னென்னு சொல்லுவோம்னா ஹீலியம் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து ஆட்டம்ஸ் நியூக்ளியை. ஆட்டமோட நியூக்ளியை என்னது அப்படின்னா எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மால் எலமெண்ட்ஸ், சின்ன எலமெண்ட்ஸாக இருக்கும், கண்டெய்னிங் மோர் தேன் 99.9% ஆஃப் மாஸ் ஆஃப் அன் ஆட்டம். ஆட்டமோட மாஸ் வந்து 99.9% இருக்கும். அண்ட் 10,000 டைம்ஸ் ஸ்மாலர் தேன் ஆட்டம். ஆட்டமே எவ்வளவு சின்னது அப்படின்ட்டு தெரியும், அதை விட 10,000 பங்கு இன்னும் கம்மியாக இருக்கக்கூடியது தான் வந்து நியூக்ளியஸ் அப்படிங்கிறது. லாஸ்ட்டாக வந்து காஸ்மோஸ்னால் இந்த யூனிவர்ஸை தான் வந்து நம்ம காஸ்மோஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இப்போ பிக் பேங் தியரிக்கு வரலாம். த பிக் பேங் தியரி இஸ் அ காம்ப்ரிஹென்சிவ் அக்கவுண்ட் ஆஃப் த எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் யூனிவர்ஸ் ஆர் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஸ் ஹவு த யூனிவர்ஸ் பிகேன். ஸோ இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது வந்து எப்படி நாளுக்கு நாள் விரிவடைந்துட்டு வருது, எப்படி வந்து வளர்ந்துட்டு வருது அப்படிங்கிறத பற்றி, அல்லது இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது வந்து எப்படி உருவானது அப்படிங்கிறத பற்றி படிக்கக்கூடியது தான் வந்து இந்த பிக் பேங் தியரி. த பெல்ஜியன் ப்ரீஸ்ட் அண்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் ஃபிசிக்ஸ், அவர் வந்து பெல்ஜியமில் ப்ரீஸ்ட்டும் கூட, ஃபிசிக்ஸ் ப்ரொஃபஸர் கூட, ஜார்ஜ் லிமேட்டியர் was the
first to suggest the Big Bang theory as a cosmological model for the universe in 1920s. ஸோ அவர் தான் வந்து முதல்ல இந்த பிக் பேங் தியரியை பற்றி சொன்னவர். ஸோ காஸ்மாலஜிக்கல் மாடல் அப்படின்னா வந்து காஸ்மாலஜினா வந்து அண்டம் அப்படின்ட்டு சொல்லுவோம். அண்டம்னாலும் பிரபஞ்சம்னாலும் ஒன்று தான். ஸோ இந்த காஸ்மாலஜிங்கிறது இந்த அண்ட சராசரங்களை பற்றி பேச ஆரம்பித்தது வந்து 1920ஸ்லேயே இதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. Many scientists has offered theories in a single point of infinite density. Finite time is accounted for the origin of the universe and its expansion. So many scientists வந்து நிறைய தியரிஸ் வந்து இந்த கொடுத்துருக்குறாங்க. இந்த யூனிவர்ஸை பற்றின தியரிஸ் வந்து நிறைய கொடுத்துருக்குறாங்க. The Big Bang theory suggests that the expansion started 14 billion years from a state where the universe was compressed into a single point. ஸோ இந்த பிக் பேங் தியரிங்கிறது என்ன சொல்லுது அப்படின்னா 14 பில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடியே 14 பில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடியே இந்த யூனிவர்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்லேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸ்டேட் அப்படின்னா ஒரு பாயிண்ட் அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். ஃப்ரம் வேர் த யூனிவர்ஸ் வாஸ் கம்ப்ரஸ்ட் இன்டு எ சிங்கிள் பாயிண்ட். ஒரு பர்டிகுலர் ஸ்டேட் அப்படின்னா ஒரு பாயிண்ட்டு அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். அந்த பாயிண்ட்லேருந்து இந்த யூனிவர்ஸ் வந்து எப்படி ஆரம்பிச்சுது அப்படிங்கிறத பற்றி சொல்லக்கூடியது தான் இந்த பிக் பேங் தியரி அப்படிங்கிறது. This expansion of the matter and the energy in the universe is called the Big Bang. However, the process of expansion still continues. So இந்த பிரபஞ்சம் இன்னும் எக்ஸ்பேண்ட் ஆகிக்கிட்டே தான் வந்து இருக்குது. Studies reveal that the universe was extremely hot. இந்த யூனிவர்ஸ் வந்து எப்போவுமே ஹாட்டாக இருக்கக்கூடியது, ஸ்மால் அண்ட் டென்ஸ், அடர்த்தி வந்து அதிகமாக இருக்கும். இட் ஹேட் நோ ஸ்டார்ஸ். இந்த அதில் வந்து ஸ்டார்ஸே வந்து கிடையாது, ஆட்டம்ஸ் கிடையாது, அதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபார்ம் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து கிடையாது. ஓகேவா? அண்ட் வாஸ் கால்ட் எ சிங்குலாரிட்டி. ஸோ இதை தான் வந்து நம்ம சிங்குலாரிட்டி அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ சிங்குலாரிட்டினா என்னன்னு கீவேர்ட்ஸ்லேயே வந்து பார்த்தோம். According to the reports of NASA, ஸோ நாசா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, the surrounding temperature in the first second of expansion was about 10 billion degree Fahrenheit. ஸோ இதனோட சரௌண்டிங் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 10 பில்லியன் டிகிரி Fahrenheit வந்து இருக்குது. அதாவது செல்சியஸை சொல்லணும்னா 5.5 பில்லியன் செல்சியஸ் இருக்குது. And the density of energy was extreme for the first 10 to 43 செகண்ட்ஸ். ஸோ டென்சிட்டி, அடர்த்தி, எனர்ஜியோட அடர்த்தி வந்து 10 to 43 செகண்ட்ஸ் வரைக்கும் இருக்கும். Theoretical physics is still unable to provide a clear explanation of what was happening. பட் இன்னும் ஃபிசிக்ஸாலேயே வந்து சொல்ல முடியல. ஆக்சுவலாக யூனிவர்ஸில் வந்து இப்போ என்ன நடக்குது, என்ன நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத வந்து இன்னும் எக்ஸாக்டாக இது வரைக்கும் சொல்ல முடியலை. த காஸ்மோஸ் வந்து முதலையே சொன்னோம்ல, அண்டம் பற்றி, இந்த யூனிவர்ஸை பற்றி படிக்கக்கூடியது தான் வந்து காஸ்மாஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம். த காஸ்மாஸ் டிட் கண்டைன் ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ். ஸோ இந்த அண்டத்தில் வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸாக நியூட்ரான்ஸ் இருக்குது, எலக்ட்ரான்ஸ் இருக்குது, ப்ரோட்டான்ஸ் இருக்குது. And these particles were pooled or decayed. Decayedனா வந்து அழுகும் நிலை அப்படின்ட்டு சொல்லுவோம். As the universe get cooler, யூனிவர்ஸ் வந்து கூலராக இந்த ப்ரோட்டான்ஸ், எலக்ட்ரான்ஸ், நியூட்ரான்ஸ்லாம் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். தியரிஸ் ஆன் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் மல்டிவர்ஸ்னால் என்னென்னு கீவேர்ட்ஸில் பார்த்தோம்னா மல்டிபிள் யூனிவர்ஸ் சேர்ந்தது தான் வந்து மல்டிவர்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ தியரிஸ் ஆன் த existence of multiverse are also prominent, where some scientists suggest that our observable universe is just among many. ஸோ நிறைய யூனிவர்ஸ் இருக்குன்னு சொல்லியாச்சுல, அதில் தான் நம்மளோட யூனிவர்ஸ் அதில் வந்து ஒன்று. லைக் பபிள்ஸ் லைங் சைட் பை சைடு, எப்படி பபிள்ஸ் வந்து இதை மாதிரி சைட் பை சைடு வந்து இருக்கும் அப்படின்ட்டு நமக்கு தெரியும். பபிள்ஸ் எப்படி சைட் பை சைடு வந்து இருக்குதோ, டிஃப்ரெண்ட் யூனிவர்ஸ் வுட் கோஎக்ஸிஸ்ட் இன் த மல்டிவர்ஸ் மாடல். ஸோ யூனிவர்ஸுமே வந்து மல்டிவர்ஸ் மாடலில் இதை மாதிரி வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
The Big Bang theory is supported by strong empirical evidence that make it universally accepted. ஸோ பிக் பேங் தியரி வந்து ஒரு ஸ்ட்ராங் எம்பிரிக்கல் எவிடன்ஸ் மூலமாக வந்து சொல்லியிருக்காங்க. எம்பிரிக்கல் அப்படின்னா வந்து நடைமுறையில் கிடைச்சிருக்கிற ஒரு எவிடன்ஸ் நிரூபித்து சொல்லியிருக்கிறாங்க. தட் மேக் இட் யூனிவர்சலி அக்செப்டட். அவங்க யூனிவர்ஸை பற்றி சொன்னது வந்து எல்லாராலையும் வந்து ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக வந்து இருந்தது. However, the scientific community was divided the Big Bang and its rival na starting, okay va, a steady state model for much of the 20th century. So the scientific community, science related வந்து அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்கல்ல, அவங்கள தான் வந்து scientific community அப்படின்ட்டு சொல்லுவோம். divided the Big Bang theory, அவங்க தான் வந்து இந்த Big Bang theory வந்து பிரித்தாங்க. Big Bang theoryயும் அதனோட தோற்றத்தை, ரைவல்னால் வந்து அதனோட வளர்ச்சி. ஸோ அதையும் வந்து எப்படி பிரித்தாங்க அப்படின்னா வந்து ஸ்டெடி ஸ்டேட் மாடல் ஃபார் த 20th century. The characteristics of the initial state of universe is extreme density and temperature can be calculated by using the law of physics. என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா வந்து த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த இனிஷியல் ஸ்டேட் ஆஃப் யூனிவர்ஸ். ஸோ ஸ்டார்டிங்கில் இந்த யூனிவர்ஸ் இருந்ததில் அதனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் குணநலங்கள் வந்து எக்ஸ்ட்ரீம் டென்சிட்டி, அதில் டென்சிட்டி வந்து அதிகமாக இருக்கும். அண்ட் டெம்பரேச்சர் கேன் பி கால்குலேட்டட் பை த லா ஆஃப் ஃபிசிக்ஸ். ஸோ ஃபிசிக்ஸில் உள்ள லாஸை யூஸ் பண்ணி அதனோட டெம்பரேச்சர், யூனிவர்ஸோட டெம்பரேச்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ பிக் பேங் தியரி offers an explanation for the initial expansion of the universe and observes phenomena such as abundance of light elements, CMB, large scale structure and Hubble's law. ஸோ பிக் பேங் தியரிங்கிறது என்னது அப்படின்னா அது வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷனை வந்து கொடுக்குது. ஸோ எதுக்கு அப்படின்னா இனிஷியல் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் த யூனிவர்ஸ் முதல்ல எப்படி எக்ஸ்பேண்ட் ஆச்சுங்கிறத பற்றின ஒரு எக்ஸ்ப்ளனேஷனை கொடுக்குது. அண்ட் அப்சர்வ்ஸ் ஃபினாமினா சச் ஆஸ் அபண்டன்ஸ் ஆஃப் லைட் எலமெண்ட்ஸ். ஸோ லைட் எலமெண்ட்ஸ் வந்து யூனிவர்ஸில் வந்து எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் சிஎம்பி எப்படி இருக்குது, லார்ஜ் ஸ்கேல் ஸ்ட்ரக்சர்னால் என்னங்கிறது நம்ம கீவேர்ட்ஸ்லேயே பார்த்தோம், அதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன். அதுக்கப்புறம் ஹபிள்ஸ் லா வந்து எப்படி சாட்டிஸ்ஃபை ஆகுது, இதை பற்றி எல்லாம் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பிக் பேங் தியரி வந்து கொடுக்குது. Hubble's law சொல்லியிருந்தோமா? Hubble's law in physical cosmology detects that galaxies move away from Earth at velocities proportional to their distance. ஸோ இது ஹபிள்ஸ் லாங்கிறது என்னது அப்படின்னா கேலக்ஸிஸ் மூவ் அவே ஃப்ரம் எர்த். ஸோ கேலக்ஸிஸ் வந்து எர்த்லேருந்து வந்து மூவ் ஆகிட்டே போகுது. அது மூவ் ஆகிறதுக்கு வெலாசிட்டி வந்து தேவை. ஸோ அந்த வெலாசிட்டி எப்படி இருக்குது அப்படின்னா வெலாசிட்டி இஸ் ப்ரப்போர்ஷனல் டு தயர் டிஸ்டன்ஸ். ஸோ வெலாசிட்டி வந்து டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு த டிஸ்டன்ஸ் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ஹபிள்ஸ் லா. ஸோ ஹபிள்ஸ் லாவை வேறு மாதிரி எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஃபர்தர் தே ஆர் ஃபாஸ்டர் தே மூவ் அவே ஃப்ரம் த எர்த். அதாவது வந்து அது கேலக்ஸி வந்து எர்த்தை விட்டு வேகமாக வந்து ரொம்ப வேகமாக மூவ் ஆகிட்டே போகுது அப்படிங்கிற மாதிரியும் அதை வந்து சொல்லலாம். So it is confirmed by scientists that the abundance of helium is a key prediction of Big Bang. So helium வந்து நிறைய இருக்கிறது தான் வந்து it is confirmed by scientists that the abundance of helium is a key prediction of Big Bang. ஸோ பிக் பேங் தியரி வந்து உருவாகிறதுக்கு வந்து ஹீலியமும் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. இட் இஸ் கூல் இனஃப் டியூரிங் த ஃபர்ஸ்ட் செகண்ட் ஆஃப் த எக்ஸ்பேன்ஷன் ஃபார் த ரிமைனிங் மேட்டர் to merge into protons and neutrons, the particles of atomic nuclei. It was cool enough during the first and second expansion. So first expansion liyum second expansion liyum okay, the remaining matter to merge into protons and neutrons. So protonsum neutronsum வந்து merge ஆகுது, ஒன்னோட ஒன்று சேருது, the particles of atomic nuclei. So hydrogen was 75% of the matter of early universe and helium was 25%. So initially universeல வந்து 75% வந்து என்னது இருந்துச்சு அப்படின்னா வந்து ஹைட்ரஜன் இருந்துச்சு, 25% வந்து ஹீலியம் இருந்துச்சு.
Scientists believe that the expansion began with every fragment of energy jammed into an extremely tiny point. So scientists என்ன பிலீவ் பண்ணாங்க அப்படின்னா எக்ஸ்பேன்ஷன் பிகான், இந்த யூனிவர்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்களே, அது வந்து எவ்ரி ஃப்ராக்மெண்ட் ஆஃப் எனர்ஜி, ஃப்ராக்மெண்ட்னா துண்டு துண்டாகிறது அப்படின்ட்டு. ஸோ எனர்ஜி வந்து துண்டு துண்டாக வந்து வெடித்து ஜாம்ப்டு இன்டூ அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி டைனி பாயிண்ட், ஒரு சின்ன பாயிண்டில் வந்து எல்லாமே வந்து ஜாம் ஆகுது. ஒரு பாயிண்டில், ஓகேவா, ஒரே பாயிண்டில் எல்லாமே வந்து ஜாம் ஆகுது. த யூனிவர்ஸ் இஸ் ஸ்டில் எக்ஸ்பேண்டிங் அட் அன் ஆக்சலரேட்டிங் பேஸ். பேஸ்னால் வந்து வேகம் அப்படின்ட்டு சொல்லுவோம். பிஏசிஇ பேஸ்னால் வந்து வேகம் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ யூனிவர்ஸ் வந்து இன்னும் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்குது. அந்த ஆக்சலரேஷனோட வேகத்தை பொறுத்து அந்த யூனிவர்ஸ் வந்து இன்னும் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகுது. The source of acceleration is thought to be propelled by a force called dark energy that repels gravity. The source of acceleration, so acceleration இருக்குல்ல, acceleration வந்து is thought to be propelledனா வந்து முன்னோக்கி செலுத்துது. ஓகேவா, ஸோ த தாட் ஆஃப் ஆக்சலரேஷன் இஸ் தாட் டு பி ப்ரொபல்டு பை எ ஃபோர்ஸ் கால்டு டார்க் எனர்ஜி. ஸோ டார்க் எனர்ஜியை வந்து முன்னோக்கி செலுத்துது ஆக்சலரேஷன். அதுதான் வந்து கிராவிட்டியை வந்து கொடுக்கக்கூடியது. தட் ரிப்பல்ஸ் கிராவிட்டி. It covers 68% of the universe total matter. ஸோ யூனிவர்ஸில் இருக்கிற மொத்த மேட்டரில் வந்து இது 68% வந்து கவர் ஆயிரும். பட் டார்க் எனர்ஜி இஸ் ஸ்டில் ஆம்பிகுவஸ் டு எக்ஸ்பிளைன். இதுதான் வந்து டார்க் எனர்ஜி பற்றி சொல்லியிருக்கக்கூடியது. ஆம்பிகுவஸ் அப்படின்னா வந்து தெளிவில்லாமல் இருக்குது. பட் இன்னும் டார்க் எனர்ஜியை பற்றி யாரும் அவ்வளவா கரெக்டாக என்ன அப்படிங்கிறத வந்து தெளிவுபடுத்தவே இல்லை. The first star of the universe unleashed light capable enough to once again strip electrons from neutral atoms, a key chapter of the universe called reionization. So reionization oda definition ah idu vandu vechikalam. Okay ba, the first star of the universe. So universe la ulla first star vandu adanoda light ah vandu emit பண்ணுது, வெளிப்படுத்துது. Capable enough to once again strip electrons from neutral atoms. நியூட்ரல் ஆட்டம்ஸோடலேருந்து எலக்ட்ரான்ஸை வந்து பிரிக்குது. ஸோ அந்த கீ சாப்டரை தான் வந்து என்னென்னு சொல்லுவோம்னா வந்து ரீஅயனைசேஷன் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து பிக் பேங் தியரியை பற்றி ஒரு பேசேஜாக வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த பேசேஜை வச்சுட்டு கீழே உள்ள ஆக்டிவிட்டீஸை வந்து நம்ம செய்ய ஆரம்பிக்கணும். ஸோ டாஸ்க்கை பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் த ஆரிஜின் ஆஃப் யூனிவர்ஸ் ஃப்ரம் த அபவுட் டெக்ஸ்ட், ரைட் இன் யுவர் ஓன் வேர்ட்ஸ். ஸோ நம்ம உங்கள் சொந்த நீங்கள் என்ன பிக் பேங் தியரியை வந்து புரிஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறத பற்றி ஃபஸ்ட்டு டாஸ்கில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அது நம்ம ஓன் சென்டென்ஸில் வந்து நம்ம தான் எழுதிக்கணும். நான் டாஸ்க் 2 சொல்கிறேன். டாஸ்க் 2 என்னது அப்படின்னா, மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி ஒரு டேர்ம்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. கேலக்ஸி, காஸ்மாலஜி, பிக் பேங் தியரி, டென்சிட்டி, ஹபிள்ஸ் லா, புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான், இதை மாதிரி டேர்ம்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு பக்கத்தில் இதனோட மீனிங் வந்து என்ன அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க, அல்லது அதனோட டெஃபனிஷன் வந்து என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ எந்த டேர்முக்கு என்ன டெஃபனிஷன் வரும் அப்படிங்கிறத வந்து நம்ம மேட்ச் பண்ணணும். ஓகேவா, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த டேர்ம்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கோங்க. வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு இந்த டேர்ம்ஸ் எல்லாம் என்னென்ன கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத வந்து எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கு உண்டான ஆன்சர் வந்து இங்கே இருக்குது. உங்கள் கையில் புக்கு இருந்துச்சு அப்படின்னா புக்கில் வந்து இந்த ஸ்டார்டிங் வேர்டு இருக்குல்ல, ஹியூஜ் கலெக்ஷன், சயின்டிஃபிக் கிராவிட்டி, அதை வச்சு நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து எழுதிக்கலாம். ஓகேவா, இதுதான் வந்து செகண்ட் டாஸ்க் உண்டான ஆன்சர். 10 டேர்ம்ஸ் கொடுத்துருப்பாங்க. நான் 10 டேர்ம்ஸுக்கும் வந்து மேட்ச் த ஃபாலோயிங்கில் என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத வந்து போல்டு லெட்டர்ஸில் வந்து கொடுத்து வச்சுருக்கிறேன். ஓகேவா, ஸோ இதை வந்து நீங்கள் ஆன்சராக வந்து எழுதிக்கலாம். ஸோ இது வந்து 2வது டாஸ்க்கு. 3வது டாஸ்க் என்னதுன்னா, நம்ம ரீட் த டெக்ஸ்ட் அண்ட் ஃபில் த கேப். ஸோ ஒரு பேசேஜ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த பேசேஜுக்கு மேலே வந்து ஒரு வார்த்தைகளும் கொடுத்துருக்காங்க. எந்த இடத்துல எந்த வார்த்தை வரும் அப்படிங்கிறத வந்து ஃபில் பண்ணணும். ஸோ நான் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் இது. ஸோ வார்த்தையை இந்த மாதிரி ஃபில் பண்ணியிருக்கிறேன் எந்த இடத்துல. அப்போ நான் போல்டு லெட்டர்ஸில் கொடுத்துருக்கிறதெல்லாம் வந்து ஆன்சராக வந்து வரும். ஸோ எந்த இடத்துல எது வரும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 3 வார்த்தை ரவுண்ட் பண்ணி காமிச்சிருக்கிறேன்னா,
அதுக்கப்புறம் இது வந்து 4th லெட்டர் இந்த இடத்துல வரும், 5th லெட்டர் இந்த இடத்துல வரும், 6th லெட்டர் இந்த இடத்துல வரும். ஓகேவா? லாஸ்ட்டாக வந்து 7th லெட்டர் வந்து இந்த இடத்துல வந்து வரும். ஓகேவா? 7 ஃபில் இன் த பிளாங்க்ஸ் இருக்குது. 7 ஃபில் இன் த பிளாங்க்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து காமிச்சிருக்கிறேன். ஸோ நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல அந்த வேர்டை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது வந்து 2வது டாஸ்க். 3வது டாஸ்க்கு, ஏன்னா ஃபஸ்ட்டு டாஸ்க் நம்ம விட்டுட்டோம். 4வது டாஸ்க் என்னது அப்படின்னா வந்து ஃபைண்ட் த வேர்ட் இன் த ஃபாலோயிங் பேராகிராஃப் ஆஃப் த டெக்ஸ்ட் தட் மீன்ஸ் த சேம் ஆஸ் த கிவன் வேர்டு. ஸோ இதை மாதிரி வேர்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த வேர்டுக்கு மீனிங் வர மாதிரியான வேர்ட்ஸ் வந்து நம்ம படித்த பேராகிராஃபில் என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்து எழுத சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ வெரிஃபைடு பை அப்சர்வேஷன் அப்படின்னா வந்து எம்பெரிக்கல் எவிடன்ஸ் அப்படிங்கிறது வந்து பேராகிராஃபில் உள்ள வேர்டு. பிளென்டி அப்படின்னா அபண்டன்ஸ் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. கரஸ்பாண்டிங் அப்படின்னா ஸ்டெடி ஸ்டேட்டு. ஃபீச்சர்ஸ் அப்படின்னா வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ். அப்புறம் 5th டாஸ்கில் வந்து என்ன செய்யணும்னா ரீட் த பேராகிராஃப் அண்ட் ஃபைண்ட் 5 வேர்ட்ஸ். பேராகிராஃபை ரீட் பண்ணி ஏதாவது ஒரு 5 டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் வந்து எழுத சொல்லியிருக்கிறாங்க. நான் இந்த 5 டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்குறேன். வேணும்னா நீங்கள் வேறு டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸும் வந்து கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து டாஸ்க்கு. பிக் பேங் தியரி ரிலேட்டடாக உண்டான டாஸ்க். ஓகேவா? ஸோ அப்போ இந்த வீடியோவில் நம்ம பிக் பேங் தியரியும் அதுக்கு ரிலேட்டடான டாஸ்க்கும் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது வரைக்கும் வந்து இந்த வீடியோவில் பாருங்கள். ரிமைனிங் உள்ளதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம்.